வீடு பிராணர் உற்பத்தி பண்ணாமல் போய்விட்டால் மனிதர்களிடத்தில் பிராண சக்தி உண்டு. அந்த மனிதன் எப்படி வெளியில போய் இயற்கையோடு கலந்து போயிட்டு கடைசியில் வீட்டுக்கு வரும்போது அவன் உடம்பில் இருக்கிற பிராணனை இது உறிஞ்சும். அதனாலதான் வீட்டிலே நோய் வருகிறது. நம்ம இடத்தில் பிராணன் உறிஞ்சப்படும் பொழுதும் நமக்கு பிராணன் தேவை பற்றாக்குறை ஏற்படுகிற பொழுதும் நாம் உடலால் சுகமாக நலமாக நிம்மதியாக வாழ முடியவில்லை. ஆரோக்கியமற்ற நிலையில் நாம் பாதிப்பு அடைகிறோம். அதனால் நாம் கடன்படுகிறோம். நம் எண்ணங்கள், நம்முடைய சொல், செயல், இந்த மூன்றிலும் தவறுகள் வருகிறது. அப்போ வாஸ்துசாஸ்திரப்படி இருந்தால் சரியாயிருமா என்றால் சரியாக இருக்கும். அப்படி பிராணன் உற்பத்தி பண்ணும்போது வடக்கு திசை குபேரன், செல்வத்திற்கு அதிபதி. அப்ப அந்த செல்வத்தோடு அந்த திசையிலே அவன் மகிழ்ச்சியாக வாழ்கிறான். பெண்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். கிழக்கு திசை குழந்தைகள் பகுதி அதிக. அப்ப என்ன பண்ணணும்? பூஜை அறை, சாப்பாட்டு அறை, குழந்தைகள் அறைகளை கிழக்கு திசையில வைக்க வேண்டும். ஒரு வீடு ஆக்க சுழற்சியோடு இருக்க வேண்டும். அது அழிவு சுழற்சியில் நாம் மாறுபட்டு இருக்கக்கூடாது. உற்பத்தி செய்யப்பட்ட பிராண சக்தியை தவறாக பயன்படுத்தக்கூடாது என்பதற்காகத்தான் இது இங்கெங்கு இருக்க வேண்டும். அப்ப வடகிழக்கு திசையில பூஜை அறையும் முதியோர் இடங்களையும் வைக்கலாம். கிழக்கு திசையில பூஜை அறையை வைக்கலாம், சாப்பாட்டு அறை வைக்கலாம், குழந்தைகள் அறையை வைக்கலாம், தென்கிழக்கிலே சமையல் அறையை வைக்கலாம். அங்கேயும் பக்கத்திலே கிச்சன் கம் டைனிங்கும் வைக்கலாம். தெற்கு திசையிலே கழிவு அறைகள், படுக்கை அறை, ஸ்டோர் ரூம், படிகள் வைக்கலாம். தென்மேற்கு திசையில படுக்கை அறை, ஸ்டோர் ரூம் வைக்கலாம். கழிவறை வைக்கக்கூடாது. சுமைகள் ஏற்றலாம். அதே போல அதற்கு மேலே மேல்நிலை தொட்டியை வைக்கலாம். அதே போல மேற்கு திசையிலையும் படுக்கை அறை இருக்கலாம், பூஜை அறை இருக்கலாம். அதை ஒட்டி வடக்கு திசையிலே கழிவறை வைத்துக் கொள்ளலாம். வடமேற்கு திசையிலே செப்டிக் டேங்க், டெஸ்பாச் கார்னர்ங்கிறனால விருந்தினர்கள் அறையும் தங்கலாம். அங்க டாய்லெட் பாத்ரூம் வைக்கலாம். இப்படி எல்லாம் ஒரு வகுத்து கொடுத்துருக்காங்க. இப்ப வடக்கு திசை வீடு, வடக்கு திசை வாசல், எதிர்த்தாப்புல ஒரு எலக்ட்ரிக் போஸ்ட் இருந்தா பிரச்சனை தான். வடக்கு திசை வாசல் வச்சிருக்கிறான். வாசலுக்கு 2 பக்கம் ஜன்னல் இல்லாத வீடு, நிறைய வீட்டுக்கு போயிருக்கிறேன். உருட்டு வீடு, அது எப்படி நல்லா இருப்பான்? வடக்கு திசை வாசல் காம்பவுண்டு வசதி இருக்கிறான், சக்தி கிடைக்காது, போராடிக்கிட்டு கிடப்பான். புரியுதுங்களா? வடக்கு திசை வாசல் வீடு தான். ஈசானி மூலையில செப்டி டேங்க் போட்டிருக்கான், எப்படி விளங்குமா? வடக்கு திசை வாசல் தான். ஈசானி மூலையில மாடிப்படி கட்டியிருக்கான், எப்படி சரியா வரும்? வடக்கு திசை வாசல் தான். வடகிழக்கு திசையை ஒட்டி கட்டியிருக்கான், தெற்கு மேற்கு காலி இடம், எப்படி விளங்குவான்? அதனால இப்படி நிறைய குறைகள் இருக்கு. அதனால வடக்கு திசை குபேர வாசல்னு சொல்லிக்கிட்டு இன்னைக்கு இருக்கிற அறிவியல் விஞ்ஞானத்தோடு நாம் வாழாமல் இன்னும் பழையவே சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. வடக்கு திசை வாசல் வீடு தான். ஆமா, அதுக்கப்புறம் என்ன ஆகுது? வீட்டுக்கு முன்னால ஒரு பெரிய மரம் இருக்கு. வடக்கு வாசல் தான். வடக்குலேருந்து கிழக்கு, கிழக்குலேருந்து வடகிழக்கு வரையிலும் பெரிய பெரிய மரங்கள் இருக்கு, விளங்க மாட்டேங்கிறான். வடக்கு வாசல் வீடு தான். ஈசானி மூலையில துணி துவைக்கிற கல்லை வச்சிருக்கிறான். துணி துவைக்கிற கல்லை வச்சு அங்க துவைச்சுக்கிட்டு இருக்கான். ஈசானி மூலையில தடையை ஏற்படுத்திடுறான். அப்ப என்ன செய்யறான்? வடக்கு திசை வாசல் தான். வீட்டை விட வடக்கு பகுதி மேடா இருக்குது, வடக்கு மேடு வாழ்பவனுக்கு கேடு. இப்படி லட்சக்கணக்கான பிரச்சனைகள் இருக்கு. அப்புறம் எப்படி வடக்கு வாசல்லாம் குபேர வாசல்னு வரும்? அதனால வீடுகள் பொறுத்தளவில் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், வீடு பிராணனை உற்பத்தி பண்ணணும், அதை மனிதன் சுவாசிக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி தவறு இருக்கா? ஒரு சில பேர் இந்த வீடு தப்பான வீடு தான், இந்த வீட்டில் தான் நான் ஓகோன்னு வாழ்ந்தேன், 36 வருஷம் வாழ்ந்தேன் சொல்றான். அவன்கிட்ட போய் பேச முடியாது. அதுக்கு வழி இருக்கு. எப்படி? ஜாதகத்தில் நல்ல தசாபுத்திகள் நடந்தால் மோசமான வீட்டில் கூட அந்த கிரக திசைகள் அவனை காப்பாற்றும். அப்புறம் ஏன் வாசல் பிடிச்சி தொங்கிட்டு திடுறீங்க அப்படின்னு கேட்டா, நேரங்காலம் சரியில்லாத பொழுது நல்ல வாஸ்து சாஸ்திரப்படி அமைந்துள்ள வீடு அவனுக்கு கஷ்டமான காலத்துல கூட அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய வலிமையை கொடுக்கும். நல்ல தசா புத்தி அந்தரங்கள் ஓகோன்னு இருக்கிற காலத்தில் வாஸ்து உள்ள வீட்டுல இருந்தான்னா பணத்தை சேமிக்கலாம். குற்றமான உள்ள காலத்தில் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய வலிமையை கேடயமாகவும் இருக்கும். பல விஷயம் இருக்கு. எல்லா நேரங்காலம் நல்லா இருந்துச்சுன்னா எந்த இடத்துல இருந்தாலும் வண்டி ஓடும். இப்ப நவக்கிரகங்களும் அங்க 9 இடத்துல இருக்குது வீட்டுல. அப்ப என்ன சொல்றோம்? கெட்டு போன வீடு மோசமான நிலையிலே நீங்க நல்லா இருக்கிறதாக ஒத்துக்கிறீங்க, சந்தோஷம், வாழ்த்துக்கள். வாஸ்துசாஸ்திரம் பார்க்கறவங்க வந்து நீ இப்படி கெட்டு போனோம், நீ சீரழிச்சு போனோம் அப்படின்னு அவனுக்கு என்ன ஆசைய இண்டிகேட் பண்றான். இப்படி இருக்கக்கூடாது, செப்டிக் டேங்க் இங்க இருக்கணும்,
மாடி படிக்கட்டிக்கிட்டு இருக்கணும், வடக்கு கிழக்கு திறந்துருக்கணும், தெற்கு மேற்கு மூடணும். இன்னைக்கு வீட்டில் எங்கே பார்த்தாலும் அலறுது, சவுண்டு அலறுது. அன்னைக்கு 1.5 அடி செவுறு போட்டால் இன்னைக்கு 4.5 அடி செவுறு போடுறான். எரிச்சல், கோபம் வருது, பிள்ளை பேர் இல்லை, அபார்சன் ஆகுது. அக்னி மூலையில் போய் அப்பார்ட்மெண்ட்டில் படுத்து கிடக்கிறான். பெரிய பெரிய கோடீஸ்வர வீட்டு பிள்ளைகளாம் அக்னி மூலையில தான் பெட்ரூமில் படுத்து. கல்யாணம் முடிச்ச உடனே பல பேர் டைவர்ஸுக்கு அதுதான் காரணம். அக்னி மூலை இழுத்து கிடந்தா என்ன ஆகும்? ஒவ்வொரு திசையும் இழுக்க எப்படி இருக்கும்? அக்னி மூலை வளர்ந்த இடம் பிரச்சனைகளை உண்டு பண்ணும், கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு கொடுக்கும். கிழக்கு வளர்ந்த இடம் புகழ் செல்வத்தையும் சேர்க்கும். ஈசானிய லேசா வளர்ந்துருந்தா அதிர்ஷ்டத்தையும் நமக்கு கொடுக்கும். தெற்கு வளர்ந்த இடம் மரணத்தை கொடுக்குது. மேற்கு திசை வளர்ந்த இடம் விவகாரங்கள் தேவையில்லாத அடுத்த விவகாரத்தில் போய் தலையிட்டு மாற்றோம். வாயு மூலை வளர்ந்துருந்தா அலைச்சல், திரிச்சல், மன உளைச்சல், பணம் நிற்க மாட்டேங்குது. வாட்டர் டேங்கை கொண்டுட்டு போய் சனி மூலையில் போடுறானுங்க, கேட்டால் போடுறானுங்க. வீட்டு வாசல்லே தெற்குல செப்டி டேங்க் போடுறான், தென்கிழக்கில் போடுறான். பெண்கள் பொம்பளைகளுக்கு கற்பப்பை நீர் கட்டி வர்றது காரணம் அதுதான். அது இல்லாத வீட்டிலே வந்திருக்கே அப்படின்னு கேட்டால் அது ஜாதகத்தில் நவகிரகங்களால் வரக்கூடிய துன்பம். நான் என்ன சொல்ல வர்றேன், வீடு தப்பாக இருக்கோ இல்லையா, வீடு நல்லா வச்சுக்கோங்க. நேரம் நல்லா இருக்கும் போது இன்னும் ஓகோன்னு இருங்க. நேரம் சரியில்லையா கொஞ்சம் பாதுகாப்பாக இருங்க. இப்போ வடக்கு பார்த்த வீட்டில் எவ்வளவோ இருக்குது. இதை சொன்னா மணிக்கணக்கில் சொல்லிக்கிட்டே போகலாம். தென்மேற்கில் தரைக்கடியில் தண்ணி தொட்டி இருக்கக்கூடாது. தென்மேற்கு அடியில் மரண தேவதையை வானம் கூப்பிடும். அங்கே தான் வச்சுக்கிட்டு பணம் நிற்கலை. வடக்கு வாசல் வீடு கட்டுறான், கன்னிமூலையில் போர் போட்டிருக்கான், தண்ணி தொட்டி அண்டர் கோட் போட்டிருக்கான், பணம் நிற்கலை. வடக்கு வாசல் வீடு குபேர வீடு அப்படின்னு பீத்துறீங்க. என்னடா சொல்கிறீங்க? ஒன்றும் நடக்க மாட்டேங்கிறாரு. சொல்கிறான், குபேரனை போல வாழணும்னா இப்படி இருக்குன்னு நைனா புரிஞ்சு கொடுத்த. அதனால கமாண்ட்ஸ் போடுறதுக்கு முன்னாலே நீயே பார்த்துக்க. நீ போகிற நெகட்டிவ் கமாண்ட்லாம் நானே சொல்லிடுறேன். நாங்கள் என்ன கூறு கட்டு போயா கிடக்கிறோம்? இயற்கையோடு ஒத்து போனா வாழ்க்கை. இயற்கைக்கு புறம்பா இருந்தால் ரொம்ப நாள் வாழ முடியாது.